எனக்கு என்ட்ரி லெவல்ல அஃபோர்டபுளா ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட, அதே மாரி எனக்கு வந்து ஆஃபீஸ் கொண்டு போறதுக்கும், டெய்லி கம்யூட்டுக்கும், ஒரு சின்ன சின்ன லாங் ஹைவேஸ்க்கும் எனக்கு வந்து சூட்டபுளான ஒரு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தவங்க நெறைய பேர் வாங்குன கார் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பலீனோ. இதுக்கு வந்து ஒரு 2 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. Hyundaiயோட i20, டாட்டாவோட அல்ட்ராஸ். பட் இருந்தாலுமே மக்கள் நெறைய விரும்பி வாங்குன கார் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலீனோ தான். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இதோட குரோத் வந்து 2025லிருந்து 2026க்குள்ள 46% வந்து இருக்கு. ஈவன் ஜூலை மந்த் இந்த காரோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 18,241 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. இதோட காம்படிட்டர்ஸான Hyundai i20 வந்து இத விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா தான் சேல் ஆயிருக்கு. 6,738 யூனிட் மட்டும் தான் சேல் ஆயிருக்கு. டாடா அல்ட்ராஸோட நிலைமையெல்லாம் இன்னுமே பரிதாபங்க. சொல்லப்போனா 2,862 யூனிட் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதோட 2025லேருந்து 2026ஓட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. குரோத் இல்ல. ரொம்பவே சரிஞ்சிருக்கு. டாடா அல்ட்ராஸோட சேல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பலினோ வந்து ரொம்பவே நல்லதா ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல சேல் ஆயிட்டுருக்கு. இருந்தும் பிராண்ட் ஏன் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்ற பேர்ல இந்த வண்டியோட நெறைய விஷயத்த வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த வண்டியில என்னென்னலாம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தடல்ஸ் யூடியூப் சேனல். சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விஷயங்க. பலீனோ வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருந்தது? ஏன் இந்த கார் வந்து இந்த அளவுக்கு சேல் ஆயிட்டு இருந்தது? அப்படின்றத வந்து பார்ப்போம். முதல்ல இந்த வண்டியோட ஸ்வீட்டஸ்ட்டான பாயிண்ட்டுங்க. என்னன்னு வந்து பார்க்குறீங்களா? இந்த வண்டியில இருந்த ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தாங்க. ஸோ 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு ஒரு பட்டர் ஸ்மூத்தா இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் கிட்ட போயிட்டு, நீங்க வந்து ஒரு 3 சிலிண்டர் கார சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு 4 சிலிண்டர் கார சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, எல்லாரோட மெஜாரிட்டி சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 4 சிலிண்டர் தான் இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டர் கார் யூஸ் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா 3 சிலிண்டர் கார்ல அடாப்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டங்க. என்ன ரீசன் வந்து கேட்குறீங்களா? 4 சிலிண்டர் நல்லாவே பேலன்சிங்கா இருக்கும் இன்ஜின். எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் வந்து இருக்காது. நீங்க ஒரு சிட்டி டிராஃபிக்ல நிக்கிறீங்க, ஒரு ஹில்ல ஏறுறீங்க, அப்படின்ற பட்சத்தில ஒரு 4 சிலிண்டரோட அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். இன்ஜின் மூவ் பண்ணும்போது சுத்தமா நாக்கிங்கே இருக்காது. வண்டியில வந்து ஃபுல் லோடு ஒரு 5 பேசஞ்சர் இருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்திலயும், வண்டி வந்து எந்த இடத்துலயுமே நம்ம கிளட்ச விடும்போது திணறாது. இதுவே 3 சிலிண்டர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஒரு டிராஃபிக்ல நீங்க மூவ் பண்றீங்க. இல்ல அதுல வந்து சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த மூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து திணறிட்டு வந்து மூவ் ஆகும் அப்படின்றது தெரியும். இந்த 4 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஸ்வீட்டஸ்ட்டான பாயிண்ட். நமக்கு மூவிங்ல வந்து ரொம்பவே நல்லாருக்கும். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பலீனோலாம் லீனியரா இருந்தாலுமே, ஓரளவுக்கு ஹைவேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 120ல வந்து க்ரூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பலீனோ வந்து 2ண்ட் ஜென். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே அப்டேட்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு அ இன்சுலேட்டடான கேபின். ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் ஆகட்டும், சஸ்பென்ஷன் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா டியூன் பண்ணியிருந்தாங்க. இதனால தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விரும்பியுமே அந்த கார வந்து வாங்குனாங்க. இப்போ இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குண்ட வந்து தூக்கி போட்டுருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்க்குறீங்களா? இந்த வண்டியில இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட்ல இருக்க அதே வந்து Z12 இன்ஜின வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இன்ஜின் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். ஆ இந்த 3 சிலிண்டர் இன்ஜின கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு வந்து புடிக்காது. இதுல அடாப்ட் ஆகுறதுமே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா, காம்படிட்டர்ஸ வந்து கம்பேர் பண்ணும்போது, அந்த கார்கள ஏன் மக்கள் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். இப்ப நான் வந்து டாட்டா வந்து மக்கள் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதோட பில்ட் குவாலிட்டிக்காக மக்கள் வந்து ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த ஒரு சிலிண்டர வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதனால தான் அந்த 3 சிலிண்டர் வந்து நெறைய பேர் டாட்டால வந்து வாங்குறாங்க. இதுவே Hyundaiல வந்து வாங்குறாங்கன்னா, கண்டிப்பா அதோட அந்த பிரீமியம்னஸ்க்காக வந்து கண்டிப்பா Hyundaiல வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் Baleno வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஒரு கம்போஸ் பண்ண விதமா, அந்த 4 சிலிண்டர் கொஞ்சம் பிரீமியமா, நல்ல அஃபோர்டபுளான சர்வீஸ் காஸ்ட், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசேல் வேல்யூ அதிகம். இந்த மாரி நெறைய ரீசனுக்காக மக்கள் வந்து Balenoவ தேடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 3 சிலிண்டர் அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேற கார் பக்கமா போறதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப ஆல்ரெடி மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி மோகம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷன்ஸ தேடி கண்டிப்பா மக்கள் வந்து போவாங்க. இப்ப இந்த ஹேட்ச்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சேல் பண்றது மாருதிக்கு வந்து பெரிய டஃப்பா இருக்க போது. மேபி டிசைர்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கலாம். என்ன ரீசன் வந்து கேட்கிறீங்களா? டிசைர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நல்லாவே லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க. பலினோலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் நெறைய என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். டிசைர்ல ஏன் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு? அது வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா,
டாக்ஸி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசைர் வந்து நெறைய சேல் ஆயிட்டுருக்கு. அதேமாரி காம்படிட்டர்ல இருக்க ஆரா ஆகட்டும், இந்த மாரி கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 சிலிண்டர் பிளஸ் வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ, இதனால வந்து நமக்கு டிசைர் வந்து நல்லாவே சேல் ஆயிட்டு இருந்தது. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா பலினோல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் என்னோட அசம்ப்ஷனா வந்து இருக்கு. ஏன்னா, மக்கள் கண்டிப்பா எஸ்யூவ நோக்கி வந்து போயிருவாங்க. நெக்ஸான் ஆகட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹிண்டாயில வென்யூ ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கு. நமக்கு டாடா பஞ்ச் ஆகட்டும். ஏன்னா, இப்ப இதுவுமே 3 சிலிண்டர் டாடால போனாலுமே நமக்கு 3 சிலிண்டர்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் ஆப்ஷனல நோக்கி வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்ததா என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க வந்து ஸ்விஃப்ட்ல இருக்க அதே என்ஜின் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுனால 81.58 பிஎஸ் வந்து 5700 ஆர்பிஎம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 111.7 என்எம் வந்து 4300 ஆர்பிஎம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிப்பா லீனியரான என்ஜின் தான். இதுவே சிஎன்ஜி எடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த வண்டியில டெக்னிக்கலா சொல்லப்போனா, மாருதி வந்து நெறையவே மெனக்கெட்டுருக்காங்க. இல்லன்னு வந்து சொல்லல. பட் என்ன இருந்தாலுமே 3 சிலிண்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். 4 சிலிண்டர் 4 சிலிண்டர் தான். ஸோ இதில என்ன மெனக்கெட்டுருக்காங்கன்னு வந்து கேட்குறீங்களா? வாட்டர் பம்ப் வந்து பெல்ட்ல வந்து ரன் பண்ணுவாங்க. மத்த என்ஜின்ஸ்ல. பட் இந்த என்ஜின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி ஒரு மோட்டார வச்சு ரன் பண்ணுவாங்க. அந்த மாரி சின்ன சின்ன டெக்னிக்கல் ட்விஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சிஎன்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, பவர் வந்து நமக்கு முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ற மாரி ஈசிஎம் டியூனிங் வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாரி நெறைய மெனக்கெட்டு இருந்தாலுமே, ப்ராப்பரா இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு வந்து ஆப்ட்டா இருக்குங்க. இதுவே ஹைவேஸ்ல கொண்டு போயிட்டு ஒரு 80, 100 இந்த மாரிலாம் க்ரூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வண்டி திணறுது. இது வந்து டெஃபினெட்லி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதே அந்த 4 சிலிண்டர் என்ஜின்னா உங்களுக்கு 100, 120 ஈவன் 130, 140லாம் கூட அசால்ட்டா வந்து போகுங்க. அந்த மாரி ஒரு சாலிடான என்ஜின். அதே மாரி நமக்கு உள்ள வந்து பெருசா வைப்ரேஷன் இருக்காது. டாப் ஸ்பீட் போக போக. இந்த என்ஜின வச்சு நீங்க அழுத்துனீங்கன்னா, சத்தம் மட்டும் தான் வரும். வண்டி வந்து போகாது. இந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் சேஞ்சஸ்க்கு வந்துருவோங்க. இவங்க சேஞ்சஸ வச்சு தான் கண்டிப்பா வந்து மார்க்கெட்ட வந்து ஆ ரீச் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஜின்ல கண்டிப்பா வந்து கோட்ட விட்டுட்டாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஜெட்12 இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜின். சிஎன்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் செக்மென்ட்டா வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கொண்டு வரப்போறாங்க. அதாவது மாருதில வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜில ஆட்டோமேட்டிக் கொண்டு வரப்போறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ADAS. இப்ப வந்து நீங்க ஒரு பிரீமியமான ஹேட்ச்பேக் எடுக்குறீங்க அப்டின்னா, ADAS வந்து கிடைக்குதுங்க. ADAS வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம பிரீமியமான கார்ஸ்ல வந்து போகும்போது தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து இதுல ADAS வந்து குடுக்க போறாங்க. லேன் அசிஸ்ட் இருக்கு. அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல். அதே மாரி டிரைவருக்கு அசிஸ்ட் பண்ற மாரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து குடுக்க போறாங்க. ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு விஷயத்த தவிர அந்த என்ஜின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆ ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே மாரி ரியர் பேசஞ்சருக்கான ஏசி வென்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டியூவல் டோன் இன்டீரியர் வந்து குடுக்க போறாங்க. பெருசா வந்து ரொம்ப பெரிய மாற்றங்களெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன ட்வீக்ஸ் தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதே மாரி 10.1 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் வந்து குடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி 9 இன்ச் இருந்தது அப்படின்றது நெனைக்கிறேன். 9 இன்ச் தான் இருந்தது. ஸோ அதே மாரி எக்ஸ்டீரியர பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸ் வந்து லைட்டா வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஃபாக் லேம்ப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் வந்து தெரியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்பை இமேஜ்ல கிடைச்ச அந்த ஒரு ஷார்ட்ஸ வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. புது கலருமே வந்து வந்து வரப்போகுதாமா. ஃபைனலா எஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு பிரைஸுமே கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. மேபி ஒரு 30, 40,000 பேஸ் வேரியன்ட்ல இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் வேரியன்ட்லலாம் கண்டிப்பா நெறையவே இருக்கும். ஸோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5 வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே மாரி ஒரு குட் நியூஸுமே இருக்கு. என்னன்னு வந்து பார்க்குறீங்களா? இதுல வந்து 1 லிட்டர் டர்போவுமே வந்து கொண்டு வரப்போறாங்க. அதாவது ஃபிராங்க்ஸ்ல நமக்கு இருக்கிற அதே ஆப்ஷன் வந்து இதுலயுமே தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இத வச்சு அவங்க சேல்ஸ் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது வந்து என்னோட கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆ மேபி அவங்க 1 லிட்டர்ல டர்போ குடுக்கல. இந்த 3 சிலிண்டர் என்ஜின் வச்சு தான் மட்டும் தான் வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல இதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் வந்து அவங்களால எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். டர்போ குடுத்தாங்கன்னா, மேபி மக்கள் வந்து டர்போ பக்கம் மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன இருக்கு அப்படின்றது மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே. தேங்க் யூ சோ மச்.